சொல்லியே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட வந்தருள்வாய் தமிழ் மகளே ஆமாம் வந்தருள்வாய் தமிழ் மகளே வில்லினில் பாட ஆமாம் வில்லினில் பாட. அண்ணா என்னண்ணே இன்னைக்கு எதை பத்தினா பாட போறோம்? முதல்ல பாடுறதை விடடா, வந்தவங்களுக்கு வந்தன சொல்லணுமா இல்லையா? ஆமா. வணக்கம் 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 வணக்கம். இங்க வந்திருக்கோம் பெற்றோர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். பள்ளி சாலை அமைத்த பள்ளி தாளாளருக்கு வணக்கம் வணக்கம். அவர் குடும்பத்தினருக்கும் வணக்கம் வணக்கம் என்னை போன்றவர்களுக்கும் வணக்கம் இருபால் ஆசிரியருக்கும் வணக்கம் 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 இப்பயாச்சும் என்ன பாட போறோம்னு சொல்லுங்களா? நாடும் தாய் தான், நகரும் நதியும் தாய் தான், ஓஹோ, மொழியும் தாய் தான், சுழலும் புவியும் தாய் தான். அப்படியா? என்னண்ணே ஒரே பீடிகையை போட்டு கழுத்தை அறக்குறீங்க, இப்பயாவது விஷயத்துக்கு வாங்கண்ணே. இப்படி எல்லாத்தையும் பெண்களாவே பார்த்து வணங்குற நம்ம வீட்டுல உள்ள பெண்களையும் மற்ற பெண்களையும் ஏன் மதிக்க மாட்டோம்? இதுல என்னென்ன இருக்கு? எல்லா வீட்லயும் இப்படிதானே. நம்ம சமுதாயமும் பழகிடுச்சு. இதை மாத்தவான முடியும்? சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இதுவே ஒரு பெண்ணாச்சு உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னா என்ன செய்வீங்க? என்னென்ன கேள்வி இது? உடனே எழுந்து வணக்கம் சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு பெண் படிச்சு பெரிய பதவிக்கு வரும்போது தானே அவங்க மேல மரியாதை வருது. ஆமா. அதான் இன்னைக்கு நம்ம பாட போற தலைப்பு என்னன்னா, பேச போற தலைப்பு என்னன்னா, புரிய வைக்க போற தலைப்பு என்னன்னா, என்னடா இப்பயாவது தலைப்புக்கு வாங்க. சரி வெயிட் பண்ணு. பெண் கல்வியின் அவசியத்தை பத்தியும் கல்வியில் சிறந்த பெண்களை பத்தியும் பாட போறோம். நல்ல தலைப்பு தான், பாடிடுவோம். படிக்க வேண்டும் பெண்ணே படிக்க வேண்டும், படிக்க வேண்டும் பெண்ணே படிக்க வேண்டும், அப்பதானே பார் முழுதும் போற்றிடும் கண்ணே, அப்பதானே பார் முழுதும் போற்றிடும் கண்ணே, சுயமாக சிந்தித்து துணையாகும் கல்வி, சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி, படிக்க வேண்டும் பெண்ணே படிக்க வேண்டும், அப்பதானே பார் முழுதும் போற்றிடும் கண்ணே. அது சரிண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஐயம். என்னப்பா ஐயம்? அந்த காலத்துல எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க? அப்பெல்லாம் நாடு நல்லா இல்லையா? அடே விவரம் பத்தாதவனே, சொல்றேன் கேளு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம் என்னவே புகழப்படும் காலம் எக்காலம், அது எக்காலம், பாட்டு தொகையும் உருவான காலம், போற்றும் தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்ககாலம், அது சங்ககாலம். ஓஹோ அண்ணன், நீங்க சொல்ல வரத பார்த்தா சங்க கால பெண் பார்ப்பளவர் பத்தி சொல்ல வரீங்கன்னு புரியுது. ஆமா, மேல சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. பாட்டா சொல்றேன். பெண் பால் புல்லவர் வந்தாங்க, பெண் உணர்வை பாடலாக தந்தாங்க, பெண் பால் புலவர் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலாக தந்தாங்க, பெண் பால் புல்லவர் வந்தாங்க, பெண் உணர்வை பாடலாக, பெண் பால் புலவர் வந்தாங்க, பெண்ணுணர்வை பாடலாக தந்தாங்க, தூது போனாங்க துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழே உயர்வு பெற்றாங்க, தூது போனாங்க துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழை உயர பெற்றாங்க. தன்னன நாடின தன்னன நாடின தன்னன நாடின தன்னானே, தன்னன நாடின தன்னானே, தன்னன நாடின தன்னன நாடின தன்னன நாடின தன்னானே. ஏனுங்கண்ணா, படிச்ச பெண்களை பத்தி சொன்னீங்க, சரி, அவங்களுக்கு கிடைச்ச பெருமையை சொல்லணும்ல? அதை சொல்லாம விடுவோனோ? சொல்றேன் கேளு. சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்றவங்களா இருந்தாங்க. ஓ அப்படியா? ஆமா,
யாரெல்லாம் படிச்சு பெருமையா அடைஞ்சாங்கண்ணே சொல்லுங்களாம். கேளு. பக்தியை வளர்ந்த காலத்திலேயும் ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் முதலிய பெண்கள் தம் இறைவனுக்கு பாமாலை சூட்டினார்கள். பாமாலை சுட்டினார்களா? அண்ணா அண்ணா நான் பூமாலை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா பாமாலை? அது ஏதோ ஒரு மாலையப்பா. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம். என்னடா ஐயோ மறுபடியும் வந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெண்கள் நம்ம நாட்டுல படிச்சிருக்காங்களே, ஏன் சில நூற்றாண்டுகளா பெண் அடிமைத்தனம் வந்துச்சு? இப்படிடா விவரம் பத்திர நானும் நல்ல கேள்வி தான் கேட்குறான். ஏன் சொல்றேன். இந்த கையில பிடிச்சு தன்னன்ன நாதின தன்னானே தன்ன தன்னன்ன நாதின தன்னானே தன்னன்ன நாடின தன்னானே தன்ன தன்னன்ன நாடின தன்னானே தன்னன்ன நாதின தன்னானே தன்ன தன்னன்ன நாதின தன்னானே தன்னன்ன நாடின தன்னானே தன்ன தன்னன்ன நாடின தன்னானே. ஆணும் பெண்ணோ இயற்கை படைப்பில் சமம் என்று நினைச்சாங்க முன்னும் சரியாகத்தான் வாழ்ந்தாங்க. இடையில் புகுந்த மூட பழக்கங்கள் பெண்களை தட்டினாங்க. இடையில் புகுந்த மூட பழக்கங்கள் பெண்களை தாக்கினாங்க. தன்னன்ன நாதின தன்னானே தானே தன்னன்ன நாதின தன்னானே தன்னன்ன நாடின தன்னானே தன்ன தன்னன்ன நாடின தன்னானே. தன்னன்ன நாதின தன்னானே தானே தன்னன்ன நாதின தன்னானே தன்னன்ன நாடின தன்னானே தன்ன தன்னன்ன நாடின தன்னானே. அது சரிண்ணே. இன்னைக்கு பெண்கள் நல்லா படிச்சு உயர்ந்த பதவியில இருந்து நாட்டே ஆள்றாங்களே, இந்த நிலைமை எப்படிண்ணே வந்துச்சு சொல்லுங்களேன். அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறுடா தம்பி. இந்த நிலையை அடைய அவங்க பாடுபட்டதை சொல்லி முடியாது. அதை தான் கேட்குறேன், கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கண்ணே. கேளு. அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு ஆமா படிப்பதற்கு என்று ஆணவம்மா கெட்டவங்க மத்தியில ஆமா மத்தியில ஆமா மத்தியில ஆமா மத்தியில. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைச்சாங்க முத்துலட்சுமி அம்மையார். ஆமா முத்துலட்சுமி அம்மையார். அடடா, என்ன அருமையான செய்தி. அவங்க வேற என்னடா செஞ்சாங்கண்ணே? கேளு. பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க, பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைச்சாங்க. சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமா நின்றாங்க, சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்றாங்க. மகளிருக்கு என்ன கொடுமைகளை மாண்புடனே இருந்தாங்க, மகளிருக்கென்ன கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க. மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனதில் நிறைந்தாங்க. மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனதில் நின்றாங்க. என்ன இருந்தாலும் படிச்சவங்க தான்ப்பா. அது சரிண்ணே. இவ்வளவு விஷயங்க உங்களுக்கு எப்படிண்ணே தெரியும்? அதெல்லாம் இந்த மாதிரி தலைப்பு எடுத்தாலே அது வந்துரும்டா. என்ன போதுண்ணே, உங்க தலைப்பை எடுத்து விட்டா இன்னைக்கு நாள் ஓடிடும். நம்ம மக்கள் வீட்டுக்கு போக வேணாம். அவங்கள போலவே மூவலூர் ராமாமிர்தமும் அம்மையாரும் நல்லா படிச்சவங்க தான். சமூக பெண் சேவைக்காகவே இருந்து பெண்களின் முன்னேற்றத்துக்காண்டி பாடுபட்டாங்க. ஓ பேஷ் பேஷ். இன்னும் வேற யாரெல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்கண்ணே? அடைய முந்திரி கொட்டை, ஏண்டா அண்ணன் சொல்ல மாட்டாங்களா? முந்திக்கிட்டே இருக்க என்னன்னு? ஏன்டா அவன்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்கிற? அண்ணனுக்கு தெரியாதடா. அண்ணன் மண்டை மூளை இருக்குன்னு நினைச்சியா களிமண் இருக்குன்னு சரி, நினைச்சியா? சரி, சரி. களிமண் சி மூளை இருக்குடா. சரி, வேற எங்கேயும் டைட்டிலுக்கு போகுது, முதல்ல தலைப்புக்கு வரும். முடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து சுபைத்தபது யாரு? அது யாரு? பெரியாரு. தந்தை பெரியாரு. விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து சுபைத்தபது யாரு? அது யாரு? பாரதியாரு. நம்ம பாரதியாரு. பெண்ணடிமை தீருமறை மண்ணடிமை தீருமென இடி முழக்கம் செய்தவர் யாரு? அது யாரு? பாரதிதாசனாரு. பாரதிதாசனாரு. ஓ பாரதிதாசனாரு. ஓஹோ பாரதிதாசனாரு. இவ்வளவு செய்தி சொன்னீங்கண்ணே, அது இருக்கட்டும். பெண் கல்விக்காக நம்ம அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்கு? பெண் கல்வி மேம்பாட்டிற்காக தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கிலேய அரசு கூட சட்டங்களை போட்டதுடா. ஆங்கிலேய அரசு சட்டங்கள் போட்டதா? இது ஆமா. புதிய செய்தியாளன்னு இருக்கு. என்னடா இவ்வளவு செய்திகள் இன்னைக்கு சொன்னீங்க, இன்னும் ஏதாவது? என்னடா இழுவ? கேளு சொல்றேன்.
பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரசிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. அது மட்டுமல்ல, நம் பள்ளியில் படித்த பெண்கள் கூட இன்று மருத்துவராக படித்துக் கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம பள்ளியில் படிச்ச ஒரு மாணவி கூட நம்ம பள்ளிக்கே ஆசிரியராக வந்திருக்காங்க. ஆமா, அதான் சொல்ல மாட்டேன். ஆமாண்ணே, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லு பாட்டை கேட்டீங்க, ஆமாண்ணா? ஆமா. உங்களுக்கு புரிஞ்சத மக்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். மக்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா பாடிடுவோமா? பாடிடுவோம். பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்று விளையணும், ஆணு பெண்ணும் சரி நிகரென அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் போக்கும் உண்மை புரியணும். பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்று விளையணும், ஆணு பெண்ணும் சரி நிகரென அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் போக்கும் உண்மை புரியணும், அன்பினாலே அகிலம் போக்கும் உண்மை புரியணும், உண்மை புரியணும். பரவாயில்லையே, நல்லாவே புரிய வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிய வச்சது நீங்க இல்லைண்ணா, எப்படின்னா புரியாம போகும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, நீங்களும் தான் புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றிண்ணே. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று பெண்கள் கல்வி கற்று பல துறைகளில் வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அடடே, இது எவ்வளவு பெரிய செய்தியால இருக்கு. என்னண்ணே, நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க சொல்லிட்டு இருந்த கேட்டதா நேரம் போறதே தெரியலண்ணே. குடிச்சிருக்கியாடா நீனே? நீ தூங்கிட்டல நினைச்சேன், பேமெண்ட்டை கட் பண்ணி நான் பார்த்தேன். சரி, மங்களம் பாடுவோமா? ஆடுவோம். வாழியவே பெண்ணை வாழியவே, வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் நல்ல வாழியவே, சமத்துவம் நல்ல வாழியவே, புவி வளம் நல்ல பெருகவே, புவி வளம் நல்ல பெருகவே, புதிய உலகம் நலம் பெற, புதிய உலகம் நலம் பெற, நம் பள்ளி மாணவர்கள் கல்வி பெற, நம் பள்ளி மாணவர்கள் கல்வி பெற. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் நல்ல வாழியவே, புவி வளம் நல்ல பெருகவே, புதிய உலகம் நலம் பெற, நம் பள்ளி மாணவர்கள் கல்வி பெற, புதிய உலகம் நலம் பெற, நம் பள்ளி மாணவர்கள் கல்வி பெற. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் நல்ல வாழியவே, புவி வளம் நல்ல பெருகவே, புதிய உலகம் நலம்